ஸோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ் வித் அண்ட் வித்தவுட் வேரியபிள்ஸ். அதாவது ரெண்டு நம்பரை ஸ்வாப் பண்ண போகிறோம், அதாவது மாற்ற போகிறோம் இடத்த. வேரியபிள் இன்னொரு தேர்ட் வேரியபிள் வைக்காமலையும் வச்சும் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நிறைய இன்டர்வியூவில் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ போகலாம். ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு தேர்ட் வேரியபிள் வச்சு எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இன்டிஜர் x = 30 அப்படின்னு வச்சுருக்குறோம். அப்புறம் இன்டிஜர் y = 15 வச்சுருக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸில் இருக்கிற 30 ஒய்க்கு வந்து நம்ம மாற்றணும், ஒயில் இருக்கிற 50 தூக்கி எக்ஸுக்கு போடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேர்டாக ஒரு வேரியபிள் டெம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிடுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்னா, இப்போ டெம்ப் = x, அதாவது டெம்பில் வந்து 30 தூக்கி போட போகிறோம். இப்போ நீங்கள் அந்த பிக்சரில் ஓடிட்டு இருக்கிறத பார்த்தா தெரியும். ஸோ டெம்பில் வந்து 30 போட போகிறோம். அப்புறம் x = y, அதாவது எக்ஸில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒய்யில் இருக்கிற அந்த 50 தூக்கி நம்ம போட்டுறோம். இப்போ எக்ஸ் வந்து 50 மாறிடுது. அப்புறம் ஒய்யில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெம்பில் இருக்கிற 30 தூக்கி என்ன பண்ணிட போகிறோம், ஒய்யில் போட்டுற போகிறோம். ஸோ இப்போ ஒய்க்கு வந்து 30ன்னு மாறிட்டு, இதுதான் வந்து எப்படி அப்படின்னா, எப்படி வந்து ஒரு வேரியபிள் தேர்ட் வேரியபிளை வச்சு ஓகே இப்படி நம்ம ஸ்வாப் பண்ணலாம், அதாவது மாற்ற போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர், தேர்ட் வேரியபிளை வச்சு. பட் இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வேரியபிளை யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஸ்வாப் வித்தவுட் தேர்ட் வேரியபிள். ஸோ என்ன பண்ணுறோன்னா, இன்டிஜர் x = 30 வச்சுக்கிறோம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் y = 15 வச்சுருக்கோம். அதே எக்ஸாம்பிள் எடுத்துருக்குறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, x = x + y. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 + 50. இப்போது எக்ஸுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 80 அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 30 கிடையாது, இப்போ 80. அடுத்தது பார்த்தீங்கன்னா y = 80 - 50, அதாவது x - y. ஸோ 80 - 50 அப்படிங்கும்போது ஒய்க்கு இப்போ 30 மாறிட்டு. அப்போது ஒய்க்கு 50 இருந்தது, இப்போ ஒய்க்கு 30 மாறிட்டு. இப்போ எக்ஸுக்கு வந்து எப்படி 30 கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, x = x - y. ஸோ எக்ஸில் ஏற்கனவே என்ன இருக்குது, 80 இருக்குது. அப்போ 80 இப்போ ஒய் வந்து 30 மாறிட்டு இல்லையா? ஸோ அந்த 30 போட்ட உடனே இப்போ 50. இப்போ எக்ஸுக்கு வந்து 50ம் y = 30 மாறிட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்வாப் வித்தவுட் எ தேர்ட் வேரியபிள். எப்படி ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷனை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது வந்து பைத்தானில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ காட்ட போகிறோம். இப்போ நீங்கள் C++ல் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க, அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் அந்த ப்ரோக்ராமு. ஸோ பைத்தானில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் காட்ட போகிறோம். ஸோ ஸ்வாப் ஆஃப் டூ நம்பர்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு, ஸோ இன்டிஜராக வாங்க போகிறோம். ஓகேயா? ஸோ இன்டிஜராக வாங்குற போது என்ன பண்ணுறோம், a = int அப்படின்னு கொடுத்து இன்புட் கொடுக்க போகிறோம், b = அதே மாதிரி. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து அதை முதல்ல பார்க்க போகிறோம், பிரிண்ட் இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இதுதான் முக்கியமான லைனு. இது என்ன பண்ணோம், டுப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராக்கெட்டில் a, b = b, a, அவ்வளோதான். ஸோ இதை பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அதே பிரிண்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகிருக்கும், மாறி இருக்கும். ஸோ இவ்வளோ சார் இது பெருசாக இருக்குது இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா, இதோட இன்னும் சிம்பிளாக கொண்டு போகணும் அப்படின்னா, a = b, = 45 34ன்னு எடுத்துக்கிறோம். பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். 45 34ன்னு உங்களுக்கு வரும். மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா, a, b = b, a அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறோம், ஸ்வாப் பண்ணிடுறோம். மறுபடியும் நீங்கள் அதே இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 34 45ன்னு வந்திருக்கும். ஓகேயா? ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற இந்த பைத்தானுக்குள்ளேயே இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.